தமிழகத்தில் மதுரை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. மதுரையில் இரண்டாவது நாளாக 1 மணி நேரத்திற்கு மேல் இடியுடன் கூடிய கனமழை பொழிந்தது. முக்கிய சாலைகளில் மழைநீர் சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் சிரமத்தை சந்தித்தனர். மதுரை மாநகரின் தெற்கு வாசல், பெரியார் பேருந்து நிலையம், முனிச்சாலை, விளக்குத்தூண், தெப்பக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பொழிந்தது. மதுரை மாவட்டத்தின் எல்லைப் பகுதிகளான கொட்டாம்பட்டி, கருங்காலக்குடி, தும்பைப்பட்டி, சொக்கலிங்கபுரம், மணப்பச்சேரி, வெள்ளாளப்பட்டி, பள்ளப்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பொழிந்தது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மழை பொழிந்த போது மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்தது. புதுக்கோட்டை நகர் பகுதிகள் உட்பட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் காற்றுடன் கனமழை பொழிந்தது. புதுக்கோட்டை நகர் பகுதிகளில் பலத்த காற்றுடன் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக பொழிந்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. ஆலங்குடி, திருவரங்குளம், வயலோகம், கந்தர்வக்கோட்டை, ஆதனக்கோட்டை உட்பட மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் பரவலாக பலத்த மழை பொழிந்தது. கிருஷ்ணகிரி நகரில் பழையப்பேட்டை, புதுப்பேட்டை, லண்டன்பேட்டை மற்றும் சுற்றுப்புறங்களான கட்டிக்கானப்பள்ளி, வெங்கடாபுரம், தின்னக்கழனி, துறிஞ்சிப்பட்டி, பயனப்பள்ளி, மேல்பட்டி போன்ற சுற்றுப்புறங்களில் பலத்த இடி மின்னலுடன் திடீரென கனமழை கொட்டியது. கன்னியாகுமரி மாவட்டம் அழகிய மண்டபம் சுற்றுவட்டார பகுதியில் இரவில் சாரல் மழை பொழிந்தது. அழகிய மண்டபம், மேகா மண்டபம், தக்கலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சாரல் மழை பொழிந்தது. வெப்பம் லேசாக தணிந்த சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.